சந்திரன் இந்த 8ஆம் பாவத்துல இருந்தா எந்த வித பலன்கள் சேம் நான் எப்படி அப்பாவுக்கு சொன்னா அம்மாவுக்கு. புரியுதுங்களா? அம்மாவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனோ பிள்ளையோ பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஒரு கண்டம் மாதிரி ஏற்பட்டுரும். புரியுதுங்களா? அம்மாவுக்கு இந்த பையன் புள்ள மூலியமா எந்த ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது. பெரிய அளவுக்கு அவங்களால வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அப்புறம் சிறு வயதிலேயே அதுக்கான காலகட்டங்கள் சந்திரன் சரியான கிரக அமைப்புல இல்லைனால், சந்திரன் சனிக்கு எது இல்லை, சந்திரன் சனி, சந்திரன் செவ்வாய், இல்ல இப்ப நான் ஒரு சுப கோட்கள் வந்து கூட தீய கோட்கள் வந்துச்சுன்னா ஃபைனலா தீய கோட்கள் முடிஞ்சதுன்னா சிறு வயதிலேயே இழக்கிறது. அதேதான் தந்தைக்கும் தாய்க்கும் அதேதான், அம்மாவை இழக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலேயே கொஞ்சம் விவரம் தெரியுது, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் மாதிரி ஹாஸ்டல் விடணும். ஹாஸ்டல் விட்டு அப்படியே ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஹாஸ்டல் விடணும். அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரிலேஷனுக்கு நல்லா இருக்கும். கூடையே இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய பாதகத்தை கொண்டு போயிடும், உயிருக்கு ஈக்குவலான ஒரு கண்டத்தை கொண்டு வந்து விட்டுரும். புரியுதுங்களா? அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டோட வாஸ்து கொஞ்சம் வேலை செய்யும். புரியுதுங்களா? இப்போ மெயின் வந்து என்னன்னா இதுல 1, 5, 9 அந்த லக்கணத்துக்கு 1, 5, 9 நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் இருந்துச்சுன்னா கண்ட வரைக்கும் போய் தப்பிச்சிருவாங்க. பெரிய பாதிப்பு கிடையாது, நல்லா இருக்கும், பெரிய யோகத்தை கொடுக்குது. பையன் பிறந்ததுனால திடீர்னு பெரிய அதிர்ஷ்டமான பணம் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்ப அது என்ன ஆதிபத்தியங்கிறத பார்க்கறது முக்கியம்.